இந்த 40 பாட்டிலு 1/2 லிட்டரோட எண்ணெயும் எங்கே போகுதுன்னா நிறைய ஸ்டேட்ஸுக்கு அனுப்பியிருக்கோம். நார்த் இந்தியா வரைக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். இது வந்து ஆந்திராவுக்கு முதலாக ஹோல்சேலில் ஒருத்தர் எடுத்திருக்காப்புல. மொழி தெரியாது, தமிழ் தெரியல அவருக்கும். இங்கிலீஷில் தான் பேசினாப்புல. நானும் இங்கிலீஷில் தான் பேசினேன். இவ்வளோ தூரத்தில் இருந்து என்னை நம்பி என்னை ட்ரஸ்ட் பண்ணி, இல்லை அவரே சொல்கிறாப்புல, தேங்காய் எண்ணெய் அதாவது ஹோல்சேலாக 390 1 லிட்டர் நான் கொடுத்துட்ருக்கேன். ஹோல்சேல் ரேட்டு தேங்காய் எண்ணெய் 1 லிட்டரு. அவரே சொல்லுதாப்புல, எங்கள் ஊர்லேயும் 250 ரூபாயிலேருந்து இருக்குது. ஆனால் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. இப்போ அதை தாண்டி வந்தால் பெங்களூர், கர்நாடகா வரலாம். அதை தாண்டி நம்ம சென்னை இருக்குது, எவ்வளோ ஏரியாஸ் இருக்குது. எவ்வளவோ பேர்கிட்ட வாங்கியிருப்பாரோ இல்லையான்னு தெரில. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பேசுகிறாப்புல. ஆனால் எதுவுமே சரியில்லை, எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. உங்கள் வீடியோஸை நான் இன்றைக்கி பார்க்கல, கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதமாக நான் பார்த்துட்ருக்கேன். உங்கள் பேச்சுலேயும் சரி, உங்கள் இதுலேயும் சரி, ஒரு நேர்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை வாங்கி பார்க்குறேன்ட்டு ஒரு 1/2 லிட்டரில் ஒரு 40 பீஸு தேங்காய் எண்ணெய் அவருக்கு சேல்ஸுக்கு கடை வச்சுருக்காரு போல். சேல்ஸுக்கு என்னை ட்ரஸ்ட் பண்ணி எதுவுமே பேசலைங்க, பேரமாக ஈரமாக எதுவுமே பேசலை. 390 ரூபா 1 லிட்டர் எண்ணெய். இருங்க சார், நாளைக்கு நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னாப்புல. இன்றைக்கி பேமெண்ட் பண்ணிட்டாப்புல. பேமெண்ட் பண்ணி 20 லிட்டர் எனக்கு அனுப்பிவிடுங்க, 40 பாட்டில் அனுப்பிவிடுங்க அப்படின்ட்டாப்புல. 1/2 லிட்டரில் முடிஞ்சுது. இவர் என்னை நம்பினது ஃபுல்லாக ஒரே விஷயம், குவாலிட்டி மட்டும்தான். அந்த குவாலிட்டியை நானும் எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல், இவருக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஏரியாவுக்கு, கனடாக்கு அனுப்பியிருக்கோம். அங்கே இங்கேன்னு எவ்வளோ ஒரு சின்ன ஒரு இடத்துலேருந்து இவ்வளோ சின்ன 10x 10 சைஸ்லேருந்து இங்கே இந்த மிஷினில் செக்கை ஓட்டி நம்ம அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த வித காம்ப்ரமைஸும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான் என்னுடைய வேலை. ஏன்னா இன்றைக்கி ஒரு ரீஃபைண்ட் ஆயில், பாம் ஆயிலில் சாப்பிட்டு அவ்வளோ பேர், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்க்காம அவ்வளோ பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் செக் எண்ணெய்க்கு மாறி வாங்க. நீங்கள் ஏன்ட்ட வாங்கணும்னு நான் கம்பல் பண்ணல, கட்டாயப்படுத்தலை. யார் ஒரிஜினலாக ஆர்கானிக்காக பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.